2026ஆம் ஆண்டின் மா அரங்கநாதன் விருது வழங்கக்கூடிய இந்த விழாவில் ஆகச்சிறந்த படைப்பாளர்கள், சென்னை உயர்நீதிமன்றத்தின் நீதியரசர்கள், வழக்கறிஞர் நண்பர்கள், இலக்கிய ஆர்வலர்கள் உங்கள் அனைவரோடும் கலந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி எனக்கு. ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறக்கூடிய இந்த விழா உங்கள் அனைவராலும் மட்டுமே சிறப்புடையதாக மாறுகிறது. அதனால் என்னுடைய தனிப்பெரும் நன்றி உங்கள் அனைவரும். இந்த விழாவில் வானியல் பற்றிய சிந்தனையும், குவாண்டம் பிசிக்ஸ், குவாண்டம் மெக்கானிக்ஸ் பற்றிய பரந்த அறிவும், அறிவியல் சார்ந்த கலை சார்ந்த விஷயங்களில் தனக்கான ஞானமும் கொண்ட சுஜாதா நடராஜன் அவர்கள் வரவேற்புரையும் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குதலுமாக, தம்பி உடையான் படைக்கஞ்சான் என்று சொல்வார்களே, அதை போல எதையெல்லாம் நான் பேச வேண்டுமோ, எதையெல்லாம் விட்டல் ராவ் அவர்களை பற்றியும் அம்சன்குமார் அவர்களை பற்றியும் சொல்ல வேண்டுமோ அதை எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு எதுவும் இல்லாத நிலைமைக்கு என்னை தள்ளி, ஆனால் என் பணியை செவ்வனே முடித்த ரவி சுப்பிரமணியம் அவர்களோடும், தன்னுடைய எழுத்து ஆற்றலால் பரந்துபட்ட படைப்பெனும் ஆகிருதியை தனது பேனாவால் வடித்து காட்டிய விட்டல் ராவ் அவர்களோடும், வாழ்க்கையை இப்படித்தான் எடுத்து செல்ல வேண்டும் என்று ஒரு குறுகிய வட்டத்திற்குள் மனித இனம் நகர்ந்து கொண்டிருக்க, மனிதர்களின் மன அவசங்களை, அவர்கள் வாழ்வின் போக்கை, துன்பங்களை, அவர்களுடைய அயற்சி அனைத்தையுமே தன்னுடைய படைப்பின் மூலம் எடுத்து காட்ட முடியும் என்பதை நிறுவி, மா அரங்கநாதன் இலக்கிய விருது என்ற பயணத்தில் தன்னையும் இணைத்து கொண்ட அம்சன்குமார் அவர்களோடும், சங்க தமிழ் இலக்கியத்தையும் திருக்குறளையும் உலகெங்கும் கொண்டு சேர்க்கக்கூடிய மேதக நண்பர் பாலகிருஷ்ணன் அவர்களோடும், ரோஜையா முத்தையாவின் சுந்தர், அனைத்து நண்பர்களோடும் இந்த விழாவில் நானும் ஒருவனாக பங்கேற்பதில் பெரும் மகிழ்ச்சி. கலாச்சாரத்தாலும் பண்பாட்டாலும் தனித்துவம் மிக்க ஒரு மண் தமிழ் மண். இந்த மண்ணின் பெருமை எடுத்து சொல்வதற்கு அளவற்றது. முத்தமிழ் ஓங்கி வளர்ந்த இந்த மண் வாழ்வின் தாக்குதலால் சிக்குண்டு வாழ்க்கை பயணத்தின் தன்னிகரற்ற போக்கையெல்லாம் உள்வாங்கிய படைப்பாளிகளின் மூலம் அற்புதமான படைப்பை இந்த மண்ணிலே வாரி வழங்கி இருக்கிறது. 2000-3000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த மண் எதை சொன்னது என்பதை உணர்ந்து பார்த்தவர்கள் தந்த படைப்புகள் இந்த மண்ணின் மொழியின் அற்புதத்தை உலகெங்கும் பறைசாற்றி இருக்கின்றன என்று சொன்னால் அது ஒரு மிகையான கூற்று அல்ல. இப்படி படைத்துவிட்ட பல்வேறு படைப்பாளிகளை பின்னால் வந்த படைப்பாளிகள் உணர்ந்து பார்த்திருக்கிறார்கள், உணர்ந்து லயித்திருக்கிறார்கள், தங்களையே அதில் மூழ்கடித்து தங்களினுடைய படைப்புகளாக மாற்றி தந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு படைப்பாளியாக நீங்கள் மா அரங்கநாதனை பார்க்க முடியும் என்றால், 2000 வருடங்களுக்கு முன்பு யாயும் யாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளிர், யானும் நீயும் எவ்வழி அரிதும் செம்புல பெயல் நீர் போல் அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே என்று ஒரு புலவன் ஒரு பாடலை தந்தால், 2000 ஆண்டுகளுக்கு முன்பு எந்தவித பூகோள விகிதங்களும் இல்லாமல், நிலத்தின் வரைமுறை இல்லாமல், உலகத்திலே இருக்கக்கூடிய மாந்தர்கள் அனைவரும் அன்பால் காதலால் கட்டுண்டவர்கள் என்பதை அத்தனை 1000 ஆண்டுகளுக்கு முன்பு ஒருவன் யோசித்து பார்த்தானே என்பதை நினைத்தால் அரங்கநாதன் விக்கித்துதான் போனார். அவருடைய படைப்புகளின் அடிநாதமாக அன்பு எழுந்து நின்றது. தன்னையே இழந்துவிட்டு தான் இழந்தவற்றை இந்த உலகத்திற்கு சொல்ல முடியுமா என்று பார்த்து அந்த பார்வையில் தன்னை வெளிப்படுத்தி காட்டிய ஒரு படைப்பாளியாக அவர் மிளிர்ந்து நின்றார். அதனால்தான் தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்று சொல்லி பார்த்த ஒருவன் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்பு சொல்லக்கூடிய ஒரு திண்மை மிக்கவனாக, உலகத்தின் மீது பேரன்பு கொண்டவனாக எழுந்து நின்றானே என்ற சிந்தனை அவரை வசீகரித்தது. அப்படித்தான் அவர் அதை பார்த்தார், இலக்கியத்தை பார்த்தார். உலகத்து மாந்தர்கள் அனைவரும் என்று ஒரு அறைகூவல் விடுக்கப்பட்டதே, அதை உள்ளத்தால் உணர்ந்து பார்த்த ஒரு படைப்பாளியாக எழுந்து நின்றார். அவர் படைப்பின் அடிநாதமாக அந்த சிந்தனை ஒவ்வொரு வரியிலும் எழுந்து நின்றது என்று சொன்னால் அது ஒரு மிகையான கூற்று அல்ல. எப்படியெல்லாம் எழுத்து எழுந்து நின்றிருக்கிறது, படைப்பின் வீச்சு போயிருக்கிறது என்பதை அவர் படைப்புகளை படித்து பார்த்தவர்களுக்கு தெரியும்.
இந்த 2000 வருடத்து பாரம்பரியம் மிக்க இந்த மொழி அவரை எவ்வாறு வசீகரித்தது என்பதை அன்பு செலுத்தி பாருங்கள் என்று சொன்ன அந்த தத்துவத்தில் இருந்து துவங்கி அதன் நீட்சியாக தனது படைப்புகளை கொண்டு சேர்த்தார். மீண்டும் 2000 வருடங்களுக்கு முன்பு சென்றால் பல்சாந்தீரே என்று ஒருவன் அரைந்து சாற்றினான் ஒரு பாடலை. பல்சாந்தீரே பல்சாந்தீரே கயல் முள் அன்ன நரை முதிர் திரை கவுள் பயனில் மூப்பின் பல்சாந்தீரே என்று சொன்னான். எப்படிப்பட்ட பாடலாக எழுந்து நிற்கிறது! அறிவால், ஆற்றலால், அனுபவத்தால் உயர்ந்தவர்களாக நீங்கள் உங்களை நினைத்துக் கொள்கிறீர்களே. நல்லது செய்தல் ஆற்றீராயினும் அல்லது செய்தல் ஓம்புமின் அதுவே எல்லோரும் ஓப்பதன்றியும் நல்லாற்றுப்படும் நெறியுமார் அதுவே என்று சொன்னார். முடிந்தால் நல்லவற்றை செய்து பாருங்கள், அனைவரையும் நேசித்து பாருங்கள், முடியாவிட்டால் அமைதியாக இருந்து செல்லுங்கள் என்று சொன்ன அந்த வரிகளினால் ஈர்க்கப்பட்ட அரங்கநாதன் எங்கேயோ போதல் என்ற ஒரு அருமையான படைப்பின் மூலம் அந்த தாக்கத்தை இந்த தமிழ் உலகத்திற்கு தந்தார். அறிவும் ஆற்றலும் மிக்கவர்களாக இருந்தால் மட்டும் போதுமா என்ற கேள்வியை எழுப்பி பார்த்துவிட்டு அனைத்தையும் விட்டுவிட்டால் என்ன என்ற பதிலை தந்தார். தன்னை உணரக்கூடிய ஒருவனால் மட்டுமே அனைத்தையும் துறந்து செல்ல முடியும். தன்னை நேசிக்கக்கூடிய ஒருவன் முதலில் செய்வது தன்னையே இழத்தல். அதனால் உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்தையும் நீங்கள் பிறருக்கு கொடுக்க முடியுமா என்று பார்த்தான். என்னோடும் சூழாது இன்னோர்க்கும் எண்ணாது வல்லாங்கு வாழ்தும் என்றும் எண்ணாது நீயும் எல்லோர்க்கும் கொடுமதி மனைக்கிழவூயே படந்தூங்கும் உதிரத்து கிழவன் திருந்துவேல் குமணன் நல்கிய வளனே என்று ஒருவனால் சொல்ல முடிந்தது என்றால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு உங்கள் எதிரிலே இருக்கக்கூடிய ஜீவனை உங்களைப் போல் பாருங்கள். உங்களைப் போல் அவனை நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் உங்களில் இருந்து நீங்கள் விலகிச் செல்லுங்கள். தன்னை விட்டு விலகுதல், தன்னை இழத்தல், தன்னை அறிதலாக மாறும். தன்னை அறிந்தவன் தன்னிலே உயர்ந்தவனாக மாறுவான். தன்னை அறிதலை மறந்தவன், மறுத்தவன், முயலாது சென்றவன் தன்னையே இழந்த போவான் என்று சொன்ன திருமந்திரத்தின் அற்புதமான பகுதியாக மாறி தன்னுடைய படைப்புகளை தந்தவர் மா அரங்கநாதன். 2000 வருடத்து தமிழ் பாரம்பரியம் மட்டுமல்ல, இந்த உலகத்தினுடைய உன்னதமான எழுத்தை தன்னுடைய எழுத்தாக மாற்றி காட்டிய ஒருவன் தமிழிலே தோன்றியிருந்திருக்கிறான். உலகத்தின் சிறந்த கதைகளை நீங்கள் தொகுத்தால் அந்த கதைகளில் ஒன்றாக அவனுடைய கதை அவசியம் இருக்கும். 75 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழிலே எழுந்த அற்புதமான படைப்பாற்றல் மிக்க ஒரு படைப்பாளியாக சோ விருத்தாச்சலம் என்ற பெயரோடு இந்த மண்ணிலே இருந்து மறைந்தானே புதுமை பித்தன். அவன் கதைக்கு இணையான கதையை எழுதுவதற்கு பலருக்கும் திண்மையில்லை என்று பதிவு செய்தார் அரங்கநாதன். புதுமை பித்தன் பெயரை சொல்லிக்கொண்டு அவனுடைய பெயரை வைத்துக்கொண்டு அவனுடைய ஆவியாக மாறி நாங்கள் கதைகள் எழுதுகிறோம் என்று சொல்லி பார்த்தவர்கள் கதைகள் எல்லாம் இல்லாது போயின என்று பதிவு செய்தார் அரங்கநாதன். கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் என்று ஒரு கதையை தந்தான். படித்து பார்க்க வேண்டும் நீங்கள். 1940களிலே எழுதப்பட்ட கதை. அந்த கதையிலே பூமிக்கு வந்த கடவுள் தன்னுடைய ஒரு பக்தனை பார்ப்பார். வறுமையிலே வாடக்கூடிய அந்த பக்தனோடு பல இடங்களுக்கு செல்வார். அந்த காலத்திலேயே காஃபி கடை இருந்திருக்கிறது. அந்த காலத்திலேயே 100 ரூபாய் நோட்டுகள் இருந்திருக்கின்றன. காஃபி கடைக்கு சென்ற கடவுள் 2 காஃபி அரையணா பெருமானமுள்ள காஃபியை குடித்துவிட்டு 100 ரூபாய் நோட்டை தூக்கி கொடுப்பார். கதை எழுதப்பட்டது 1940களிலே. 100 ரூபாயை வாங்கி கடவுளை பார்த்து திட்டிவிட்டு அந்த முதலாளி மீதமுள்ள பணத்தை கொடுப்பான். ஹோட்டலை விட்டு வெளியே வந்து வறுமையால் வாடிக்கொண்டிருக்கக்கூடிய பக்தனோடு அந்த ஹோட்டலுக்கு சென்றவர் கடவுள். அந்த பக்தன் அவனுக்கு 10 ரூபாய் கையில் கொடுத்தால் 2 மாதம் கழியும். ஏனென்றால் 1940களிலே 2 மாதம் கழியும். 10 ரூபாய் வாங்கி கொண்டு வெளியில் வந்த அந்த கடவுள் தன் கையில் இருந்த மிச்சம் இருந்த பணத்தில் 2 10 ரூபாய் நோட்டுகளை எடுத்து சுக்கு நூறாக கிழித்து தூரே போடுவார். வறுமையை பார்த்து விட்ட அந்த பக்தன் கதறுவான், அட படுபாவி கடவுளே,
அந்த 2 10 ரூபாயை எனக்கு கொடுத்திருந்தால் எனக்கு மாத கணக்கில் எனக்கு வாழ்க்கை நகர்ந்திருக்குமே என்று சொன்னால் கடவுள் சொல்வார், அந்த 2 10 ரூபாய் நோட்டுகளும் கள்ள நோட்டுகள் என்று சொல்வார். 1940 கள்ள நோட்டுகள் இருந்தன. விக்கித்து போன பக்தன் மறுபடியும் கேட்பான், கள்ள நோட்டு என்றுதான் உனக்கு தெரிந்து விட்டதே, அந்த கல்லாவில் இருந்தவனுடைய எதிரில் நின்று 2 அறை விட்டு கள்ள நோட்டை எனக்கா தருகிறாய் என்று நீ கேட்டிருக்க வேண்டாமா? நீதான் முக்காலத்தையும் உணர்ந்த கடவுளாயிற்றே என்று அந்த பக்தன் கேட்பான். கடவுள் பதில் தருவார், அதுதான் உலகத்தின் உன்னதமான தத்துவம், பிலாசபிக்கல் எட்டர்னிட்டி. கடவுளுடைய பதிலை பாருங்கள். 10 ரூபாய் கள்ள நோட்டை என்னிடம் கொடுத்து என்னை ஏமாற்றி விட்டதாக அவன் நினைத்து கொண்டான். கல்லாவில் இருந்தவன் நினைத்து கொண்டான். கள்ள நோட்டை வாங்கி அவனிடம் எந்த விதமான என்னுடைய முக பாவனையும் காட்டாமல் நான் வெளியில் வந்து ஏமாந்ததாக நடித்து அவனை நான் ஏமாற்றி விட்டேன், அதுதான் நான் என்று சொல்கிறார். 1940களிலே அப்பேற்பட்ட ஒரு மேதமை மிக்க புதுமை பித்தன் எழுதிய கதை கடவுளும் கந்தசாமி பிள்ளை. மகா மசானம் என்ற ஒரு கதை எழுதியிருக்கிறார். அவர் எழுதிய கதைகள் படைப்பின் உச்சத்தை தொட்டவை. புதுமை பித்தனின் அடியொற்றி வந்த பல படைப்பாளர்களில் மா அரங்கநாதனை வைக்கலாம் என்பது தமிழகத்தினுடைய விமர்சகர்களினுடைய கூற்று. இப்படி நவீனத்துவம் கலந்த எழுத்தாளர்களின் எழுத்தையும் உள்வாங்கி பழமையையும் நவீனத்துவத்தையும் ஒன்றிணைத்து தந்த ஒரு படைப்பாளியாக மிளர்ந்தவர் மா அரங்கநாதன். இலக்கியத்தோடு அவர் நின்றுவிடவில்லை. கவின் கலைகள் பற்றிய அற்புதமான சிந்தனை அவருக்கு இருந்தது. 1960களில் அவரோடு அறையிலே தங்கியிருந்த விட்டல் ராவ் அதை தெளிவாக உணர்வார். இசை பற்றிய ஞானம் இருந்தது. ஓவியங்கள் பற்றிய அற்புதமான விசாலமான பார்வை இருந்தது. மகாராஜபுரம் சந்தானம் பாடக்கூடிய பாடலினுடைய வரிகளினுடைய அழுத்தத்தை உணரக்கூடியவராக இசை பற்றிய ஞானம் மிக்கவராக இருந்தார். செம்மங்குடி சீனிவாசையர் எந்த இடத்திலே அவருடைய குரலிலே சிறு பிசகு தெரியும் என்பதை சொல்லக்கூடிய அளவிற்கு இசை சார்ந்த விமர்சகராக இருந்தார். கல்யாணியிலும் மோகனத்திலும் மதுரை சோமசுந்தரம் எழுந்து நின்று பாடினால் இந்த உலகம் கட்டுப்படும் என்பதை அறிந்திருந்தார். கோயம்புத்தூர் சென்று இறங்குகையிலே மதுரை சோமசுந்தரம் ரயிலை விட்டு வருகையிலே சோமசுந்தரம் ரயிலில் வருகிறார் என்பதை உணர்ந்து விட்ட ஒரு சாதாரண ரயில் நிலைய சிப்பந்தி சோமசுந்தரத்தின் மீது இருந்த அளப்பரிய காதலால் மருதமலை மாமணியே முருகா என்று மதுரை சோமு பாடிய பாடலை அந்த ரயில் நிலைய ஒலிபெருக்கியிலே ஒலிக்க செய்தால் அனைவரையும் கட்டுப்படுத்தக்கூடிய கவரக்கூடிய அந்த பாடல் 2 வரிகளோடு நின்று விடுகிறது. மதுரை சோமு ரயில் வண்டியில் இருந்து இறங்குகிறார், பாடல் ஒலிக்கிறது. மதுரை சோமு இறங்குகையிலே அந்த பாடலை விரும்பி போட்ட அந்த சிப்பந்தியும் அங்கு நிற்கிறார். 2வது வரியிலேயே பாடல் நின்று விடுகிறது. மின்சார தடையின் காரணமாக பாடல் நின்று விடுகிறது. தான் ஒரு மகா கலைஞன் என்பதை பற்றி கருதாமல், தான் ஒரு பாடகன், தனக்கு இருக்கக்கூடிய அந்த அந்தஸ்து, பாடலினுடைய உன்னதம், அதை பற்றி எல்லாம் யோசிக்காமல் 3வது வரியிலிருந்து அந்த நடைமேடையில் பாடிக்கொண்டே அந்த சிப்பந்தியின் தோளிலே கை போட்டு கொண்டு சென்ற மதுரை சோமசுந்தரம் என்கிற மகா கலைஞன், அந்த மகா கலைஞனின் இசை ஆற்றல், அந்த ஆற்றலினுடைய உன்னதமான பகுதி எது என்பதை உணர்ந்து 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 அந்த பாடலை கேட்டு ரசித்தவர் மா அரங்கநாதன். அது மட்டுமல்ல, வீணை பாலச்சந்தர் வாசிக்கக்கூடிய தன்மை எப்படி, இடது கை விரல்களிலே நடுவிரல் எந்த விதத்திலே வேகமாக செல்லும் என்பதை அவர் வாசித்த கச்சேரிகளிலே கேட்டு பார்த்துவிட்ட அரங்கநாதன் பேசியவை இன்றைக்கும் 2 கட்டுரைகள் எழுதலாம். புல்லாங்குழல் மாலியினுடைய இசையினுடைய தன்மை எந்த விதத்திலே எழுந்து நிற்கும் என்பதை தெளிவாக உணர்ந்தவர் அரங்கநாதன். எல் வைத்தியநாதனும்
எகுடு மெனிகின் என்கிற அற்புதமான ஒரு மேனாட்டு வயலின் கலைஞரும் எப்படியெல்லாம் அந்த வயலின் இசையால் ஈர்க்கப்பட்டார்கள், அந்த அவர்கள் தந்த இசை எப்படி இந்த உலகெங்கும் பரவி ரசிகர்களை மகிழ்வித்தது என்பதை பற்றி பேச சொன்னால் பேசி பழக்கமில்லாத அரங்கநாதன் 1 மணி நேரம் பேசுவார். இசையின் உன்னதத்தை உணர்ந்தவர். 1988 முந்தில் இதழ்களிலே சிறு குறிப்புகளாக ஒரு பகுதி விட்டல் ராவ் அவர்களுக்காக வழங்கப்பட்டது. அதிலே அவர் ரெம்பரன் ஓவியங்கள் என்ற ஓவியங்களை பற்றி எழுதியிருக்கிறார். தாமஸ் டேனியல் சகோதரர்கள் வரைந்த அற்புதமான கோட்டை சித்திரங்களை பற்றி எழுதியிருக்கிறார். இதை பற்றியெல்லாம் தெளிவாக அறிந்து அதன் சாராம்சங்களை உள்வாங்கி அரங்கநாதன் பேசியவை அநேகம். இப்படி இந்திய கலைகள் சார்ந்த விஷயங்கள் மட்டுமல்ல, கெனிஜி வாசிக்கக்கூடிய சாக்ஸோபோன் இசையினுடைய தன்மை, அவனுடைய திறமை, விரல்களின் வழியாக நாதம் எவ்வாறு எழுந்து நிற்கிறது என்பதை பதிவு செய்தவர் அரங்கநாதன். ரெம்பரன் ஓவியங்களை பற்றி அவர் பேசியது அநேகம். ஒசிபிசா என்ற ஆப்பிரிக்கன் கலைஞர்கள் எப்படி அந்த கட்டுக்கோப்போடு இசையை உலகத்திற்கு வழங்கினார்கள் என்று கேட்டால் மணிக்கணக்கில் அவரால் சொல்ல முடியும். சமன் குலைக்கும் ராக் இசை என்று சண்முகம் ஒரு நூல் எழுதினார். பிங்க் ஃப்ளாய்டினுடைய இசையினுடைய அந்த வேகத்தை பற்றி அந்த நூல் தந்த ஒரு அற்புதமான ஒரு அனுபவம் அரங்கநாதனின் விமர்சனத்தால் எழுந்து நின்றது. இசையை உணர்ந்தவர், ஓவியத்தை ரசிக்கக்கூடியவர், மாமல்லபுரம் சிற்பங்களை பற்றி அவர் பேசியிருக்கக்கூடியது, தொன்மை மிக்க இந்த மண்ணின் பல்வேறு கோவில்களிலே எழுந்து நிற்கக்கூடிய சிற்பங்களின் அற்புத வடிவங்கள், இவற்றை பற்றியெல்லாம் அவர் பேசியது. அனைத்தையும் வைத்து இந்த தமிழ் மண்ணின் ஒரு மேதமை மிக்க எழுத்து ஆளுமை என்று விமர்சகர்களால் பாராட்டப்பட்ட அரங்கநாதனின் பெயரால் இந்த விருது வழங்கப்படுகிறது. இந்த விருதுக்கு உரிய ஒரு அற்புதமான எழுத்தாளராக திரு விட்டல் ராவ் அவர்களை நாங்கள் தேர்வு செய்தோம். 3ஆம் வகுப்பு படிக்க வேண்டும். இன்றைக்கு உங்கள் முன்னால் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நபரை 3ஆம் வகுப்பிலே கொண்டு சேர்த்ததிலிருந்து துவங்குகிறது எனக்கும் விட்டல் ராவ் அவர்களுக்குமான உறவு. பள்ளிக்கு சென்று பள்ளிக்கூடத்திலே என்னை அமர வைத்து 3ஆம் வகுப்பிலே என்னை சேர்த்துவிட்டு இந்த பள்ளியில் படி, இந்த பள்ளியிலிருந்து மிக அருகாமையில் எனது இல்லம் இருக்கிறது, அங்கே என்னை நீ பார்க்கலாம் அல்லவா என்று சொல்லி அழும் மனநிலையிலே இருந்த என்னை தட்டி கொடுத்த விட்டல் ராவ் அவர்களோடு பரிச்சயம் அன்றிருந்து துவங்குகிறது. 1960களிலே என் தந்தையாரோடு ஒரே அறையிலே தங்கியிருந்த விட்டல் ராவ். கதை என்றால் என்ன, கவிதை என்றால் என்ன, கவிதையை சொல்லி முடிப்பதற்கு முன் கவிதைக்கான இலக்கணம் மாறிவிடும் என்று அரங்கநாதன் எழுதினார் என்றால், கவிதை தோன்றிய அந்த கணத்தில், இந்த கணத்தில் தோன்றிய கவிதையின் இலக்கணம் உடனடியாக மாறும், அதுதான் படைப்பின் உச்சம் என்று அரங்கநாதன் எழுதினார் என்றால், அந்த உச்சத்திற்கும் துவக்கத்திற்கும் இடையிலான ஒரு பயணம் இருக்கிறதே, அந்த பயணத்திற்கு ஆதார சுருதியாக இருந்தவர் விட்டல் ராவ். பொருளின் பொருள் என்றால் என்ன, எது பொருள், அந்த பொருளுக்கான பொருள் என்ன, எது கணம், எப்படி ஒரு கணம் தோன்றுகிறது, தோன்றக்கூடிய கணம் அடுத்த கணமாக எப்படி மாறுகிறது என்ற கேள்வியை எல்லாம் கவிதையின் உச்சமாக அரங்கநாதன் வரைந்து காட்டினார் என்றால், விட்டல் ராவ் இல்லாத பகுதியே அங்கு இல்லை. சிறுவயதிலே டெர்லின் சட்டை போட வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டதுண்டு. 1940களிலே அம்ரி பொஹார்ட் என்கிற ஒரு அற்புதமான நடிகன், காசபிளாங்கா என்ற படத்தில் நடித்தவன், ஆஸ்கார் அவார்டு பெற்றவன். அவனுடைய நடிப்பின் உச்சம் சாதாரணமானதல்ல. இன்றைக்கு தமிழிலே நாம் ஆகச் சிறந்த நடிகர்களாக எவரையெல்லாம் நினைக்கிறோமோ அவர்களுக்கெல்லாம் ஆதர்ச நடிகனாக இருந்தவன். ஆன் தி வாட்டர் ஃப்ரண்ட் என்கிற ஒரு படத்திலே மார்லன் பிராண்டோ நடித்தார். மார்லன் பிராண்டோவினுடைய நடிப்பினுடைய உச்சம் உலகெங்கும் பரவிய காலகட்டம். ஹம்ப்ரி பொஹார்ட் அதற்கு முன்பே 2-3வது முறை என்றெல்லாம் அவருடைய பெயர் ஆஸ்கார் விருதுக்காக சிபாரிப்பு செய்யப்படுகிறது. அப்பேற்பட்ட நடி ஹம்ப்ரி பொஹார்டை கேட்கிறார்கள், ஆன் தி வாட்டர் ஃப்ரண்ட் படத்தை நீங்கள் பார்க்க வேண்டும், பார்த்துவிட்டு உங்களுடைய கருத்தை சொல்ல வேண்டும். தனியாக ஒரு திரையிடல், அதிலே ஹம்ப்ரி பொஹார்ட் அமர்ந்திருக்கிறான். படம் முடிந்ததும் வெளியில் வந்தவன் எதுவும் பேசாமல் கார் ஏறி சென்று விட்டான்.
மார்லன் பிராண்டோ போன்ற உச்சகட்ட நடிகருக்கு அது ஒரு மரியாதை ஆகுமா என்று எல்லாரும் நினைத்திருக்க 2-3 நாட்கள் கழித்து பத்திரிகையாளர்கள், தொலைக்காட்சி சார்ந்தவர்களை எல்லாம் அழைத்து ஹம்ப்ரி பொகார்டு ஒரு பேட்டி கொடுக்கிறான். நடிப்பு என்றால் என்ன என்ற கேள்வியோடு என்னை அந்த படத்தை பார்ப்பதற்கு நீங்கள் அழைத்தீர்கள். எத்தனையோ நடிகர்கள், ஆக சிறந்த நடிகர்கள் ஆஸ்கார் விருது பெற்றிருக்கிறார்கள். நானும் பெற்றிருக்கிறேன். அனைவரும் பெற்ற விருதுகளை திரும்ப பெற்று அனைத்தையும் கொண்டு மார்லன் பிராண்டோவிடம் நீங்கள் கொடுங்கள், அதுதான் சரியான விமர்சனமாக இருக்கும் என்று சொன்னான். இந்த மேனாட்டு படங்கள் தந்த தாக்கம் இருக்கிறதே, அந்த தாக்கம் விட்டல் ராவ் அவர்களையும் அரங்கநாதையும் 1960 இறுதி பகுதிகளிலே ஓரளவு வளர்ந்து நிற்கக்கூடிய LIC அந்த கட்டிடத்தின் கீழ்ப்பகுதியிலே அமர்ந்து காற்று வாங்கி கொண்டு உலகத்தின் உன்னதமான திரைப்படங்களை பற்றி அவர்கள் பேசிய தருணங்கள், காலங்கள் கணக்கிலடங்காதவை. அப்படி அரங்கநாதன் அவர்களுடைய இலக்கிய வாழ்க்கையில், தனித்துவ வாழ்க்கையில் அனைத்திலும் ஒன்று சேர்ந்து பின்னி பிணைந்து தன் வாழ்க்கையை நகர்த்தி சென்ற விட்டல் ராவ் சிறு வயது முதலே ஒரு கதை சொல்லி, பள்ளியிலே சிறுவனாக இருக்கும் பொழுது சக மாணவர்களுக்கு கதைகள் சொல்லி தன் ஆற்றலை வளர்த்தவர் விட்டல் ராவ். சங்கு டமாரம் என்ற பெயரிலே அரையணாவுக்கு விற்கப்பட்ட சிறு பத்திரிகைகளை அந்த காலகட்டத்தில் இவரிடமிருந்து ஆசிரியர்கள் பெற்று படித்து சிறுவர்களுக்கு கதை சொல்லிய சரித்திரம் உண்டு. அதற்கான நாயகர் விட்டல் ராவ். ஓவியங்களை பற்றி ஒரு தனித்துவமான ஒரு சித்திரக்காரர் என்று அவரை பற்றி இலக்கியவாதிகள் புகழ்வார்கள். நான் ஒரு டெர்லின் என்று ஆரம்பித்து விட்டு அந்த இடத்திலிருந்து நகர்ந்து இப்படி சுற்றி வருகிறேன். அதற்கும் ஒரு காரணம் இருக்கிறது. பள்ளி முடிந்துவிட்டு மாலை வேளையிலே அவருடைய இல்லத்திற்கு சென்றால் அற்புதமான கேன்வாஸ் தாங்கிய அந்த டிராயிங் ஸ்டாண்ட் என்று சொல்வோமே, அவற்றை நீங்கள் பார்க்கலாம். தூரிகையை அந்த கேன்வாஸ் என்று சொல்லக்கூடிய இடத்திலே வைத்தால் அவர் கை நகரக்கூடிய விதத்தை ஒரு சிறுவனாக இருந்து நான் பார்த்திருக்கிறேன். அந்த இடத்தில் துவங்கினால் அற்புதமான ஓவியமாக அது மாறக்கூடிய விரல்கள், அதிசயத்தக்க விரல்கள் அவருடையவை. அந்த காலகட்டத்தில் எல்லாம் மார்லன் பிராண்டோ என்று சொன்னனே, அந்த படத்திலே அவன் போடக்கூடிய அந்த சட்டை வெளிர் நிற தந்த நிறம் சார்ந்த ஒரு டெர்லின் சட்டை. ஏதோ ஒரு படத்திற்கு சிறுவனாக இருந்த என்னை அழைத்து சென்ற என் தந்தை அந்த மாதிரி ஒரு டெர்லின் சட்டை வேண்டுமென்றால் விட்டல் ராவை கேள் என்று சொன்னார். அவர் வீட்டில் போய் எப்படி நீங்கள் இந்த டெர்லின் சட்டையை நீங்கள் வாங்கினீர்கள் என்று கேட்டு அடம்பிடித்து அப்படிப்பட்ட ஒரு சட்டையை போட்டு பார்த்துவிட்டு அங்கு இருந்து அவரை போலவே பேண்ட் அணிய வேண்டும் என்றெல்லாம் யோசித்து பார்த்தவன் தான். அதற்காக அவர் வீட்டுக்கு சென்றால் அவர் வரையக்கூடிய ஓவியங்களை பார்த்துவிட்டு ஓவியங்கள் என்பதை எப்படி அணுக வேண்டும், பார்க்க வேண்டும் என்பதை உணரக்கூடிய அரிச்சுவடி தத்துவத்தை எனக்கு சொன்னவரும் விட்டல் ராவ் அவர்கள். பிற்காலத்திலே லலித் கலா அகாடமியிலும் மேக்ஸ் முல்லர் பவனிலும் பிற ஓவிய கண்காட்சிகள் நடைபெறக்கூடிய இடங்களிலெல்லாம் அவருடைய ஓவியங்களை வைத்து ஓவியத்தை உன்னதமாக தாங்கி நிற்கக்கூடிய பல்வேறு ஓவியர்களினுடைய பாராட்டுதலை பெற்றவரும் விட்டல் ராவ். அதனால்தான் புரசவாக்கம் பக்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட பகுதி என்பது அந்த காலகட்டத்திலே ஆங்கிலோ இந்தியர்கள் வாழக்கூடிய பகுதி. அவர்களுடைய வாழ்க்கை கலை சார்ந்ததாக இருக்கும். பலர் ஓவியங்கள் சார்ந்தவர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள். இவருடைய காலவழி என்கிற ஒரு படைப்பு இருக்கிறது. இவர் போக்கிடம் என்ற நாவலுக்காக இலக்கிய சிந்தனை பரிசை பெற்றார். நதிமூலம் என்கிற ஒரு நாவல் இவருடைய நாவல். ஒரு நாவல் என்கிற ஒரு அமைப்பிற்கு, ஒரு வடிவத்திற்கு எது இலக்கணமோ அதை தொட்டு நிற்கக்கூடிய படைப்பு என்று விமர்சகர்கள் சொல்லியிருக்கிறார்கள். நதிமூலம் என்ற ஒரு நாவல் இருக்கிறது. இவருடைய சிறுகதைகள் கணக்கில் அடங்காதவை, கட்டுரை தொகுதிகள் கணக்கில் அடங்காதவை. இவர் படைத்திருக்கக்கூடிய படைப்புகளினுடைய தன்மை ஓவியர் என்கிற ஒரு தளத்திலிருந்து துவங்கி அது கதைகளில் வரும், நாவல்களில் வரும், கட்டுரைகளில் வரும். உலகத்தின் உன்னதமான ஆளுமைகள் என்று சொன்னால் அதிலும் ஒரு ஓவியம் சார்ந்த ஒரு சாயல் நிற்கும். காலவழி என்கிற அந்த ஒரு படைப்பிலே ஒரு ஓவியனை பற்றி, அவன் வாழ்வை பற்றி, அவனுடைய கலாச்சார பின்னணியை பற்றி, எப்படியெல்லாம் அந்த ஓவியனுடைய மனம் அலைந்து திரியும் என்பதை பற்றியெல்லாம் இவர் பதிவு செய்திருக்கிறார். காலம் என்கிற அந்த ஒரு படைப்பை எடுத்து பார்த்தீர்களே ஆனால் அதிலும் அந்த படைப்பின் உன்னதம் எழுந்து நிற்கும்.
விட்டல்ராவ் அவர்களுடைய சிறுகதைகள் அப்படிப்பட்டவை. சொல்லிக்கொண்டே போகலாம், நூற்றுக்கணக்கான கதைகள். 2 கதைகளை மட்டும் சிறு குறிப்பாக தருகிறேன். தேடல் என்கிற ஒரு கதை. வாழ்க்கையினுடைய ஆதார சுருதி எதுவுமே இல்லாமல், பிழைப்பதற்கு வழி இல்லாமல் தவிக்கக்கூடிய ஒரு நடுத்தர வயதை சார்ந்தவன் தன் மனைவியோடு சேர்ந்து அருகில் செல்வதற்கே முடியாத அளவிற்கு ஒரு தகுதியற்ற ஒரு சாக்கடையில் இறங்கி அந்த சாக்கடையை ஜலித்து 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 தன் தேடலை தொடர்வான். அது என்னவென்றால், ஒரு குறிப்பிட்ட தூரத்திலே பொற்கொல்லர்கள் வாழக்கூடிய பகுதி. நகை செய்துவிட்டு அவர்கள் கழுகி வெளியிலே அனுப்பக்கூடிய நீரிலே தங்க துகள்கள் சேர்ந்து வரக்கூடும் என்கிற நம்பிக்கையோடு அந்த சாக்கடையில் இறங்கி ஜலித்தெடுத்து பார்த்து சிறு அளவேனும் தங்கத்தை சேகரிக்க முடியுமா என்ற எண்ணத்தோடு ஒரு வேலையை தொடர்ந்து செய்து தொடர்ந்து தோல்வியை தழுவிக்கொண்டிருந்த ஒருவனுடைய கதை அந்த கதை தேடல். இந்த கதையிலே ஒரு படைப்பாளி எப்படி எழுந்து நிற்கிறான் என்பதை நீங்கள் உணர முடியும். ஒரு படைப்பாளி தன்னை அந்த ஒரு பாத்திரமாக மாற்றி அவன் மனநிலை எந்த கணத்தில் துவங்கி எந்த இடத்திற்கு செல்லும் என்பதையெல்லாம் பதிப்பிக்க முடியும் என்றால் அது கலையின் உச்சம், அதுதான் படைப்பு. அந்த படைப்பை நிதர்சனமாக மாற்றி காட்டியவர் திரு விட்டல்ராவ். அதை போல பன்றி என்று ஒரு கதை எழுதியிருக்கிறார். அது பாருங்கள், மனிதர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்பதை மனிதர்களாக நம்மாலேயே புரிந்து கொள்ள முடியாது. ஒரு விலங்கு தனக்கான குட்டிகளை ஈன்ற பின்னால் அந்த குட்டிகளுக்கு பால் ஊட்டும். இந்த பன்றி என்கிற விலங்கிற்கு ஒரு தனித்துவமான ஒரு குணம் இருக்கிறது. தான் ஈன்ற குட்டிகள் தன்னிடம் பால் அருந்தும். 5 குட்டிகள் இருந்தால் 4 குட்டிகள் பால் அருந்தும், 1 மட்டும் பால் அருந்தாமல் ஒரு சவலை குழந்தையாகவே தொடர்ந்து நீடிக்கும். 2 வாரம் 3 வாரம் பார்த்துவிட்டு அந்த சிறு குட்டி தொடர்ந்து பால் அருந்தாமல் தள்ளிக்கொண்டே வந்தால் அந்த பன்றி அந்த குட்டியை கடித்து குதறி கொன்றுவிடும். இது என்ன ஒரு தாயின் மனநிலையா? எப்படி அவ்வாறு நிகழ முடியும் என்ற கேள்வியை நீங்கள் எழுப்பினால் விட்டல்ராவ் ஒரு படைப்பின் உச்சத்தை அந்த இடத்திலே துவக்குவார். அந்த பன்றி என்ன செய்யுமாம்? தன்னிடம் தனக்கு பிறக்காத வேறு பன்றி குட்டிகள் சிறு குட்டிகள் வந்து தன்னிடம் பால் அருந்தினால் வாஞ்சையோடு அந்த குட்டிகளுக்கு பால் தருமாம். தாய்மை என்பது பேணி பாதுகாத்தல் என்கிற அந்த புள்ளியிலிருந்து துவங்கி, அதனால்தான் பெருஞ்சித்திரனார் சொல்கிறான், குப்பைக்கீரை கொய்கனகைத்து முற்றா இளங்கதிர் கொய்து கொண்டு உப்பின்றி நீரை உலையாக ஏற்றி அவுள் பதம் மறந்த மோரின்று. எப்படி இருக்கிறது? சாப்பிடுவதற்கு எனக்கு வழி இல்லை. குப்பையில் இருக்கக்கூடிய கீரைகளை கொய்து வந்து சட்டியில் இட்டு கொதிக்க வைத்து அதற்கு உப்பு சேர்க்கலாம் என்றால் உப்பு இல்லாத வறுமை என் வறுமை. சரி, நீரில் இட்டு அவித்து அதை கஞ்சியாக்கி குடிக்கலாம் என்றால் அதில் மோர் சேர்த்தால் மட்டுமே கீரையினுடைய தன்மை மாறும். மோர் சேர்ப்பதற்கும் எனக்கு வழி இல்லை. இதுதான் என் நிலைமை என்று சொல்கிறான். அப்படி சொன்னவன் தனக்கு ஒரு வள்ளல் கொடுத்த மொத்த பரிசையும் ஆபரணங்களையும் செல்வத்தையும் கொண்டு வந்து வீட்டில் வைத்து விட்டு இது உனக்கு என்று நினைக்காதே என்று தன் மனைவியிடம் சொல்கிறான். நின்னயந்து உரை நற்கும் நீனயந்து உரை நற்கும் பல்மான் கற்பின் நின் கிளை முதலோர்க்கும் கடும்பின் கடும்பசி தீர யாழனின் நெடுங்குறி எதிர்ப்பை நல்கியோர்க்கும் இன்னோர்க்கு எண்ணாது என்னோடும் சூழாது வல்லாங்கு வாழ்து என்றும் எண்ணாது எல்லோர்க்கும் கொடுமதி மனைக்கிழவோயே படந்தூங்கு முதுரத்து கிழவன் திருந்துவேல் குமணன் நல்கிய வளனே என்று சொல்ல முடிந்தது என்றால் இந்த மண்ணின் மாண்பு. அதைத்தான் அந்த பன்றி செய்தது. விட்டல்ராவின் படைப்பின் உச்சம் அப்படி மாறி நிற்கிறது. தமிழகத்தின் கோட்டைகள் எப்படி இருந்திருக்கிறார் என்று தெரியுமா உங்களுக்கு? தாமஸ் டேனியல்ஸ் வரைந்த படங்கள் தான் இன்று ஆதாரம். 1960களிலே தமிழகத்தில் இருந்த கோட்டைகளை அவர்கள் பார்த்து வரைந்த படங்கள் இருக்கிறதே, அந்த படங்கள் தான் அப்படிப்பட்ட ஒரு அந்த இடத்தில் ஒரு சிறு கல் கூட இப்பொழுது இல்லை. எப்படிப்பட்டவர்களாக நம் மண்ணை சார்ந்தவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை, டேனியல்கள் என்பதை பற்றி விட்டல்ராவ் அடித்த கட்டுரை இருக்கிறதே, அதுதான் ஆவணம். திரைப்படம் என்றால் என்ன? எப்படிப்பட்ட திரைப்படங்களை இந்த மண்ணை சார்ந்தவர்கள் உருவாக்க வேண்டும்? அது உலக சினிமாவாக இருக்கலாம், தமிழ் சினிமாவாக இருக்கலாம், கன்னட சினிமாவாக இருக்கலாம்.
விட்டல் ராவ் கன்னட சினிமா பற்றி ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். இந்தியாவிலே இந்திய இயக்குனர்கள் உருவாக்கிய படங்களின் அற்புத தன்மையை பற்றி அவர் வடித்திருக்கிற நூல் இருக்கிறதே, சத்யஜித் ரே ஆகட்டும், மிருனால் சென் ஆகட்டும், ஷியாம் பெனகல் ஆகட்டும், குமார் கௌரவ் ஆகட்டும், சஹானி ஆகட்டும், புதாதாப் தே குப்தா ஆகட்டும், எத்தனையோ இயக்குநர்களுடைய அற்புதமான படைப்புகளை பற்றி அந்த நூல் தந்திருக்கக்கூடிய விவரங்கள் இருக்கிறதே. இப்படிப்பட்ட திரைப்படங்கள் எல்லாம் வந்திருக்கின்றன என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். 1930 50 வரை எடுக்கப்பட்ட படங்களின் சரித்திர தன்மையை பற்றி விட்டல் ராவ் பதிவு செய்திருக்கக்கூடியது 1000 விருதுகளை அவருக்கு வழங்க வேண்டும் என்று சொல்வதற்கான ஒரு அற்புதமான படைப்பு. சரித்திரத்தை பதிவு செய்த மறந்தவர்கள் தமிழர்கள். இல்லை என்றால் உலகத்தின் பிற நாடுகள் இன்று மார்தட்டி எழுந்து நிற்கின்றனவே, அந்த கருத்துக்கள் இல்லாமல் போயிருக்கும். முறைப்படுத்தப்பட்ட விதத்திலே தமிழகத்தின் சரித்திரம் வடிக்கப்பட்டிருந்தால், பதிவு செய்யப்பட்டிருந்தால், தமிழன் என்கிற இனம் இருக்கிறதே உலகத்தின் உன்னதமாக இனமாக அறியப்பட்டிருக்கும். இன்றைக்கு நம் முன் அமர்ந்திருக்கிறாரே திரு பாலகிருஷ்ணன் அவர்கள், தமிழகத்தின் தொன்மையை அது மொஹஞ்சதரோ ஹரப்பாவில் இருந்து தூங்குகிறதா, கீழையில் இருந்து தூங்குகிறதா என்ற கேள்வியெல்லாம் எழுப்பிவிட்டு சங்க தமிழ் மக்கள் எப்படி வாழ்ந்தார்கள், வாழ்க்கை முறை எப்படி, சரித்திரம் எப்படி, அவர்களுடைய போக்கு, மனநிலை, படைப்பு ஆற்றல், கருவிகள் சார்ந்த சிந்தனை, அவர்களுடைய விஞ்ஞானம், அறிவு, இவை அனைத்தும் எந்த விதத்திலே எழுந்திருக்கிறது என்பதற்காக அவர் உருவாக்கி இருக்கக்கூடிய ஒரு நூல் இந்திய வரலாற்றின் உன்னதமான சாதனையை உருவாக்கக்கூடிய நூல் என்பதை இன்று அனைவரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். உன்னதமான பதவியிலே இருப்பவர்கள், வெளிநாட்டின் உன்னதமான பதவியை சார்ந்தவர்கள் வருகையிலே அந்த நூல் தான் பரிசாக வழங்கப்படுகிறது. இப்படிப்பட்ட அந்த சரித்திரமான குறிப்புகளை பற்றி, அற்புதமான படங்களை பற்றி, அற்புதமான கருத்து ஓவியங்களாக விட்டல் ராவ் அமைத்திருக்கக்கூடிய அந்த நூல் தமிழகத்திற்கான, தமிழுக்கான ஒரு கொடை. நீங்கள் ஒரு மனிதரை சந்திக்கிறீர்கள், முகம் தெரியாதவராக இருக்கலாம். அந்த மனிதன் வாழக்கூடிய வாழ்க்கையை பற்றி சிறிது சிறிதாக நீங்கள் அறிந்திருக்கலாம். பிற்காலத்திலே அவன் உன்னதமான ஒரு மனிதனாக உங்கள் கண்ணுக்கு தெரியலாம். இப்படி தான் பார்த்த வகையில், தான் அறிந்த வகையில் உன்னதமான மனிதர்களாக வாழக்கூடியவர்களை பற்றி, வாழ்வின் உன்னதங்கள் என்கிற ஒரு பொருள் படி விட்டல் ராவ் தந்திருக்கக்கூடிய ஒரு நூல் இருக்கிறதே, ஆகச் சிறந்த ஆளுமைகளை பற்றி முறையாக பதிவு செய்யப்பட்ட அற்புதமான ஒரு நூல். மா அரங்கநாதனின் பெயரால் இந்த ஆண்டு விருது பெறக்கூடிய விட்டல் ராவ் அவர்கள் இந்த விருதை ஏற்றுக்கொண்டதின் மூலம் நம்மை எல்லாம் கௌரவப்படுத்தியிருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். பேல பெலாஸ் என்கிற ஒரு எழுத்தாளர் தி ஆர்ட் ஆஃப் ஃபில்ம் மேக்கிங் என்ற ஒரு புத்தகத்தை எழுதினார். அந்த புத்தகத்தை படித்துவிட்டு 1980 மத்திய பகுதியிலே சென்னை திரைப்படக் கல்லூரியிலே இருக்கக்கூடிய நூலகத்தில் திரைப்படம் சார்ந்த, எடிட்டிங் சார்ந்த, சினிமாட்டோகிராஃபி சார்ந்த நூல்களை அலசாத நேரம் இல்லை என்று சொல்லலாம். 80களின் மத்தியிலே சிறப்பான அனுமதி பெற்று அந்த நூலகத்தின் ஒவ்வொரு பகுதியிலும் என் கால்கள் அலைந்து திரிந்திருக்கின்றன. ஒரு திரைப்படத்தை எவ்வாறு உருவாக்க வேண்டும், த பிரேக் டவுன் டெக்னிக் ரிலேட்டட் டு த ஃபில்ம் மேக்கிங் என்கிற விதத்திலே பேல பெலாஸ் எழுதிய நூல் இருக்கிறதே, திரைப்படத்தை பற்றி அறிந்து கொள்வதற்கு அதுதான் பாலபாடமாக இருக்கலாம். ஜனரஞ்சக வீதியிலே சாதாரண வாசகனும் அறிந்து கொள்ள வேண்டும். என்ன கலை என்றால் என்ன, திரைக்கலை என்றால் என்ன, திரைப்படங்களை உருவாக்குவதே ஒரு கலைதான் என்பதை இந்த மக்கள் உணர வேண்டும். அப்படி அவர்கள் உணரும் பட்சத்திலே உண்மையான வாழ்க்கையை திரையிலே கொண்டு வந்து காட்ட முடியும் என்கிற ஒரு நல்ல சிந்தனை இந்த மண்ணை சார்ந்த படைப்பாளிகளுக்கு வரும் என்கிற அடிப்படை சித்தாந்தம் இருக்கிறதே, அதுதான் அம்சன் குமார். சினிமா ரசனை என்ற ஒரு அற்புதமான ஒரு நூல். எப்படி ஒரு திரைப்படத்தை பார்க்க வேண்டும், நிமிர்ந்து பார்த்த மாத்திரத்திலேயே எதிரில் இருக்கக்கூடியவன் ஒரு துப்பாக்கி எடுத்து சுட்டால் கதாநாயகன் 2 விரல்களுக்கு நடுவிலே அந்த தோட்டாவை பிடித்து விடுவானே, அது அல்ல திரைப்படம். எது திரைப்படம்? வடித்து காட்டிய அந்த கணத்திலே அந்த திரைப்படம் உங்களை ஒன்று செய்யும்.
அது என்ன என்று உங்களை நினைக்க வைக்கிறதே அது திரைப்படம். அம்சன் குமாரின் சினிமா ரசனை 1990களிலே நாங்கள் கண்ணில் தெரியக்கூடியவர்கள் அனைவருக்கும் கொண்டு சேர்த்தோம். அந்த நூலை படித்துக் கொள்ளுங்கள். இங்கே இருக்கிறான் ஒரு படைப்பாளி, திரைக்கலையின் மூலமாகவும் படைப்பாளி, எழுத்தின் மூலமாகவும் படைப்பாளி, இந்த மண்ணிற்கு கலைக்கு தேவையான ஒரு படைப்பாளி என்று பதிவு செய்ததின் மூலமாக எங்கள் இலக்கிய அமைப்பின் சார்பிலே அந்த சினிமா ரசனை என்கிற அந்த நூலை கொண்டு போய் சேர்த்தோம். சென்னை ஃபிலிம் சொசைட்டி என்ற ஒன்று இருந்தது. அற்புதமான திரைப்படங்களை வாரத்தில் ஒரு நாள் அல்லது 2 வாரத்துக்கு ஒரு முறை போடுவார்கள். அதையெல்லாம் நாங்கள் போய் சென்று பார்ப்போம். அப்படித்தான் உலக திரைப்படங்களின் பரிச்சயம் எங்களுக்கு. அகிரா குரோசோவா ரெட் பியர்ட் என்ற படத்தை எடுத்தார். எத்தனை தடவை இந்த சென்னை மாநகரத்திலே அது திரையிடப்படுகிறதோ அந்த படத்தை அத்தனை முறை நாங்கள் பார்ப்போம். வாட் இஸ் லைஃப், வாட் இஸ் டெத். அகிரா குரோசோவா 70 சென்டிமீட்டர் என்று சொல்லுவோமே, அந்த திரையில் திரை அதை சொல்வார்களே, அந்த திரையிலேயே இறப்பு நிகழ்வதை படமாக எடுத்து காட்டியிருப்பான். ரெட் பியர்ட், காக்கே மோஷா என்ற ஒரு படம், குரோசாவின் உன்னதத்தை எடுத்து காட்டிய படம். இப்படி உலகத்து திரைப்படங்களின் தன்மையை, உலகத்து திரைப்படங்களின் போக்கை உணர்ந்து கொண்டு இந்த மண்ணை சார்ந்தவர்கள் நல்ல படைப்புகளை தர வேண்டும் என்கிற சிந்தனையோடு வணிகத்தன்மை இல்லாமல் தன் பாதையை மாற்றி அமைத்த படைப்பாளி அம்சன்குமார். பேசும் பொற்சித்திரம் என்று ஒரு படைப்பு இருக்கிறது. கதைகள் எழுதியிருக்கிறார், கட்டுரைகள் எழுதியிருக்கிறார், ஆவண படங்கள் எடுத்திருக்கிறார். ஆவண படங்களை எவ்வாறு எடுக்க வேண்டும் என்று பல்வேறு இளைஞர்களுக்கு அவர் கொடுத்த பயிற்சி நல்ல நல்ல ஆவணப்படங்களாக மாறி நின்றிருக்கின்றன. திரைப்படம் எடுப்பது எளிது, ஆவணப்படம் எடுப்பது மிகவும் கடினமானது. ஆவணப்படங்கள் உலகத்தின் சரித்திரத்தை மாற்றிய கதைகள் ஏராளம். முள்ளிவாய்க்காலிலே இலங்கை அரசு நடத்திய ஒரு அராஜகத்தை பற்றி, த கில்லிங் ஃபீல்ட் ஆஃப் ஸ்ரீலங்கா என்று நினைக்கிறேன், என்னுடைய நினைவு சரியாக இருந்தால், ஒரு ஆவணப்படம் வந்தது. உலகத்தினுடைய உள்ளத்தை மாற்றி போட்ட, கசக்கி பிழிந்த ஒரு ஆவணப்படம். மானுடம் என்றால் என்ன? ஆண்முலை அறுத்த அரணிலோர்க்கும், மாநிலை மகளிர் கரு சிதைத்தோர்க்கும், குறவர் தப்பிய கொடுமையோர்க்கும், கழுவாய் மழுங்கின் வழுவாயும் உள்ளன, நிலம்புடை பெயர்வதாயினும் ஒருவன் செய்தி கொண்டோர்க்கு உய்தி இல் என அறம்பாடிற்றே என்பது தமிழ். தமிழ் சாதாரணமான மொழியாது. உலகத்தில் அதற்கு இணையான மொழி இல்லை. அந்த மொழி சொல்கிறது, எது அன்பு, எது நேசம், எது உண்மையான தாக்கம் மற்றொரு உயிரை நோக்கிய பயணத்திலே. அப்படிப்பட்ட பாடலின் தாக்கம் எதுவாக இருக்குமோ அந்த தாக்கத்தை உள்வாங்கி அம்சன்குமார் உருவாக்கியதுதான் மனுசங்கடா படம். மானுடத்தை நேசிக்க கற்றுக் கொடுக்கக்கூடிய படம். உங்கள் எதிரிலே இருந்து, உங்கள் எதிரிலே அவனும் பிறந்து உங்கள் எதிரிலே நடந்து செல்லக்கூடிய ஒரு மனிதனை உங்களுக்கு இணையானவன் அல்ல என்று நினைக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தை பார்த்து கேட்காமல் கேள்வி கேட்ட படம். அந்த படைப்பாளி இன்று மாரங்கநாதன் விருதை பெறுகிறார். தோன்றுதல் யாருக்கும் எளிது, தோன்றிய பின்னால் வாழக்கூடிய வாழ்க்கை இருக்கிறதே, அந்த வாழ்க்கை அரிதினும் அரிது. பக்தி இலக்கியத்திலே ஒன்று சொல்வார்கள், காரைக்கால் அம்மையாரை இறைவன் கேட்கிறார், என்ன வேண்டும்? பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறப்புண்டேல் உனை மறவாமை வேண்டும், இன்னும் என்ன வேண்டும்? வேண்டும், அறவா நீ ஆடுகையில் உன் அடியின் கீழ் இருந்து ஆனந்திக்க வேண்டும் என்றால் என்று தமிழால் சொல்ல முடிகிறதே. பக்தியின் உச்சம், பக்தியின் உச்சம் உண்மை. உண்மை என்பது தன்னை அறிதல். தன்னை அறிந்தவன் தன்னிலிருந்து விலகுவான், தன்னிலிருந்து விலகியவன் இறை எனும் அற்புதத்தை அடைவான். இதுதான் சித்தாந்தம். திருமுறை கலாநிதி சர்க்குருநாதன் இன்று காலையிலே இந்த துவக்கத்திலே பாடினாரே பாடல், தில்லை சிற்றம்பலத்திலே ஆடக்கூடிய இறைவனை கண்முன் கொண்டு வந்து நிறுத்தினாரே, அந்த பாடலுக்கும் பல ஆண்டுகளுக்கு முன்பு எழுதிய ஒரு பாடல் உண்டு. ஒரு கால் ஊன்றி ஒரு கால் ஏற்றி ஒரு கை மறித்து மறு கை அமைத்து அரு ஊறு ஆக்கும் அம்மை கோத்து ஆட்டப் பெருவழி நடிக்கும் பெருமான். நடராஜரின் உருவத்தை மனதிலே நிறுத்திக் கொள்ளுங்கள். ஒரு கால் ஊன்றி ஒரு கால் ஏற்றி ஒரு கை அமைத்து மறு கை மறித்து அரு ஒரு ஆக்கும் அம்மை கோத்து ஆட்ட பெருவழி நடிக்கும் பெருமான்.
quantum physics, quantum mechanics, whatever available in the world, everything is within that. அந்த படைப்பு இருக்கிறதே, அந்த படைப்பும் அவர் பாடிய பாடலும் ஒன்றுதான். இசை உயிரை ஈர்க்கக்கூடியது, அது கவிதை. கவிதை தோன்றிய கணத்திலேயே உங்கள் அடைந்துவிட்டு மறைந்துவிட்டு மாற்று ஒரு எடுத்து வேறு ஒரு படைப்பாக மாறி நிற்கும் அற்புதம். அந்த அற்புதத்தை உணரக்கூடியவர்கள் படைப்பாளியாக மாறுவார்கள். அவர்கள் படைப்பு படங்களாகலாம், ஓவியமாகலாம், சிற்பமாகலாம், கோவில் சிலைகளாகலாம். பிகாசோ வரைந்துவிட்ட ஒரு அற்புதமான மாடர்ன் பெயிண்டிங் என்று சொல்கிறோமே, அதிலே இறையை காணலாம். வான்கோவின் சித்திரங்கள் அதே அனுபவத்தை உங்களுக்கு தரக்கூடும். அனைத்தும் சேர்ந்து ஒரு கணத்திலே உங்களை மகிழ்விக்கிறது, உங்களை உணர செய்கிறது என்றால் அது படைப்பு. அந்த படைப்பை தந்தவர் அம்சன் குமார். அந்த வழியிலே தன்னை நிலைநிறுத்தியவர் விட்டல் ராவ். கதை என்றால் என்ன, கவிதை என்றால் என்ன என்ற கேள்வியை என் வாழ்நாள் முழுக்க கேட்டுக்கொண்டே இருக்க விரும்புகிறேன் என்று எழுதினார் மா. ரங்கநாதன். அதுதான் அவர் கடைசியாக எழுதிய வரிகள். கதை என்றால் என்ன, கவிதை என்றால் என்ன, படைப்பு என்றால் என்ன என்ற கேள்வியை எழுப்பிவிட்டால் அதுதான் இறை, அதுதான் தமிழ். விருது பெறும் இருவருக்கும் மனமார்ந்த வாழ்த்து. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.